பெண்ணாகரத்துலேருந்து பப்பி எடுக்கிறதுக்காக கஸ்டமர் வீட்டுக்கே வந்திருந்தாங்க. எந்த பப்பியை புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புக் பண்ணும்போது அனுப்பிச்ச ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஒரு சின்ன மைனூட்டான அடையாளத்தை வச்சு கண்டுபிடிச்சோம். அந்த டென்ஷனில் நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அதோட பப்பியை கொடுத்து விடுறதுக்கு பேஸ்கட்டும் இல்லை. அதோட நீங்கள் என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க அது எங்களுக்கும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்கள ஒரு இடத்துல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் மகிழனும் அப்படியே ஃபுட்டு வாங்கிட்டு பேஸ்கட்டும் வாங்குறதுக்காக பெட் ஷாப்புக்கு போயிருந்தோம். நாங்கள் பெட் ஷாப்புக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு அழகான சிஜு டாகுங்க என் கூடயும் மகிழங்கூடையும் அழகாக விளையாண்டுச்சு. அது கூட ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே கஸ்டமர்கிட்டருந்து கால், நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. நாங்களும் எல்லாமே வாங்கிட்டோங்க, வந்துக்கிட்டே இருக்கிறோம், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு நாங்களும் போயிட்டோம். அப்புறம் அங்கே போய் பேஸ்கெட்டில் பப்பியை போட்டு கொடுத்துட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்த டென்ஷனில் நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டையும் கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக பப்பி அவங்கள்ட்ட நம்ம கொடுத்தோம். அவங்களுக்கும் பப்பியை ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப ஹாப்பியாக ரிசீவ் பண்ணினாங்க. நாங்களும் சேலத்துக்கு அடிக்கடி வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படிங்களா, கண்டிப்பாக நீங்கள் வரும்போது கால் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நானும் அவங்களோட கொஞ்சம் நேரம் நின்று பேசிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த பப்பி டெலிவரி டைம் வந்துட்டு எனக்கு இப்படி தான் போச்சு. நான் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.